ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபியோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 2 கிலோ கடல் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கடல் நண்டு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இது பெரிய பீஸாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு டர்ட்டாக இருக்காது. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்னலாம் மசாலா வேணும்னு பார்த்துடலாம். அதுக்கு 1.5 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகு, 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயமும் இதிலேயே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனவுடனே கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு வேறு என்ன பொருள் வேணாலும் சேர்த்தணும். பச்சை வாசம் போகாத முன்னாடியே நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்த்தக்கூடாது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா தீஞ்சிரும். ஸோ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 3 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டுகளை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். இதோட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுடலாம். பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சு செய்யுங்க. இது பெரிய நண்டுங்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னாலேயே திருப்பி விட முடியல. ஸோ அவ்வளோதான். நல்லா மசாலாலாம் படுற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதோட பச்சை வாசல்லாம் போயிடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா நண்டு நல்லா உள்ளே வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ தண்ணி சேர்த்திட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு நண்டெல்லாம் வெந்து வந்துருச்சு. நண்டு நல்லா வெந்துட்டாலே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ஆரஞ்சு கலர் வந்துடும். இந்த மாதிரி ஆயிரும். ஒரு சில நண்டுகள் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். இந்த நண்டு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு செம்மையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக நான் இன்றைக்கி செஞ்சது ஒயிட் ரைஸ்க்கு தான். அவ்வளோதான். ஃபைனலாக உங்களுக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ இது வரைக்கும் நான் சிம்லேயே வச்சுட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிரேவி திக்னஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஸோ நல்ல ஃப்ரெக்ரான்ஸாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.